ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வீலன் ஐஎஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் 4th of April 2025 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஹைலி ரிலவெண்ட் ஆர்டிகல்ஸ் எடுத்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அண்ட் ரிலவெண்ட்டாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது மூலியமாக நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோ ரீச் ஆகும் அண்ட் அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறதுக்கு. அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்னு எதுவும் இல்லை. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயுமே ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு 2 இஷ்யூ தான் அதிகமாக கவர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் பற்றி, இன்னொன்று வந்து ஒர்க் பில் பற்றி. இதை ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதுக்கான ரியாக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஃபுல்லாக வந்திருக்கு. அந்த ஆர்டிகல்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அது போக நம்ம எக்ஸாமுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு சில ஆர்டிகல்ஸ் தான் வந்திருக்கு. அதை மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல் ஸ்டேட்ஸ் பேஜில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிகல், டிஎன்ஏ ப்ரூவ்ஸ் பெட்டர்னிட்டி நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் கன்சென்ட், டெல்லி ஹைகோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த இஷ்யூவை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறது இல்லை. பட் இந்த இஷ்யூ ரிலேட்டடான டாபிக், இந்த மேக்ரோ டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு ரொம்பவுமே முக்கியம். ஸோ அதனால் இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டெல்லி ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பெட்டர்னிட்டி எவிடன்ஸ், ஒரு ரேப் கேஸில் ஒரு விமன் வந்து ஒரு பர்சன் மேலே அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சன் என்னை ரேப் பண்ணிட்டாங்க, அது மூலியமா எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குழந்தைக்கு அவர் தான் ஃபாதரா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அவர் தான் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இதனால் லோவர் டிவிஷன் கோர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பர்சனுக்கு அதை ரேப்பாக கன்சிடர் பண்ணி அவருக்கு 10 year ஜெயில் டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஹைகோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ரேப்பாக கன்சிடர் பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து டெல்லி ஹைகோர்ட் என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா, பெட்டர்னிட்டி எவிடன்ஸ் வந்து உண்மையாக இருந்தாலுமே, அவர் தான் ஃபாதர்னு நிரூபித்தாலுமே அந்த ரிலேஷன்ஷிப்பில் கன்சென்ட் வந்து இல்லை அப்படின்னு உங்களால் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இதை வந்து ரேப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இன்சஃபிஷியண்டாக எவிடன்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த விமனுக்கும் அந்த மென்னுக்கும் நடுவில் ஒரு அஃபெக்ஷனேட்டான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ கண்டெக்ட் ஆஃப் ப்ராசிக்யூட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அது வந்து கன்சென்ட்டோட தான் நடந்திருக்கு, அஃபெக்ஷனேட்டான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்காங்க. எவிடன்ஸ் அப்படி தான் சொல்லுது அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அந்த விமன் கொடுத்த எவிடன்ஸ் படி அவங்க மல்டிபிள் டைம் மல்டிபிள் இயர் அந்த மென்னோட லூடோ விளாடுறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் இத்தனை வருஷம் அவங்க என்ன பண்ணியிருக்க முடியாது, அந்த அஃபெக்ஷனேட்டான ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் நியூஸ். ஸோ நம்ம எக்ஸாமுக்கு இதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஓவரால் டாபிக் வந்து இட் டீல்ஸ் வித் தி விமனோட கான்ஜுகல் ரைட் அண்ட் கன்சென்ட். இப்போ இந்த கான்ஜுகல் ரைட் வந்து லைக் இந்த ரேப்போட சம்பந்தம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்தியாவில் லீகல் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதையும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் இதை பேஸ் பண்ணி ஹிஸ்டாரிக் பெர்ஸ்பெக்டிவில் இதை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகல் ரைட்டை வந்து ரெஸ்டிடியூட் பண்ணாங்க. த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பர்சனல் லா. ஆனால் எல்லா ரிலீஜனுக்குமே அப்ளை ஆகிற மாதிரி இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸை பர்சனல் லால இன்டகிரேட் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு விமன் வந்து ஒரு மென்னை மேரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க விருப்பம் இல்லாட்டியும் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழணும். அதுதான் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட். அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் இதை நம்ம இன்ன வரைக்கும் ரிட்டைன் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக சில கேசஸில் கூட இந்த ரெஸ்டிடியூஷன் ஆன் கான்ஜுகல் ரைட்ஸை வந்து கான்ஸ்டிடியூஷனல் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது ஒரு விமன் வந்து ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்களால லீகலி பிரிஞ்சு போக முடியாது இந்தியாவில். ஹிஸ் கன்சிடர்ட் ஹிஸ் ஒய்ஃப். ஓகே, இன்கேஸ் அந்த ஒய்ஃப் வந்து சேர்ந்து வாழ்றாங்க அப்படின்னா அதுலேயுமே இந்தியாவில் அவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் தான். ஏன்னா கன்சென்ட் தேவையில்லை அக்கார்டிங் டு ஐபிசி 375. இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் பாரதிய நியாய சங்கீதாவில் என்ன ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தனியாக பார்க்கலாம். அப்போ இந்த ஐபிசி 375ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, if a wife is above 18, ஒய்ஃப் வந்து 18 வயசுக்கு கீழே இல்லாமல் இருந்தால் தான் அந்த மேரேஜ் வந்து அதில்
அதில் நடக்கிற செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து ரேப்புன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. 18 வயசுக்கு மேலே இருந்தால் ஒய்ஃபுக்கு ஈவன் வித்தவுட் த கன்சென்ட் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் ரேப். அப்போது இன்கேஸ் வந்து இது ஒய்ஃப் இல்லை, ஏன்னா ஒய்ஃபுக்கு வந்து கான்ஜுகல் ரைட் வந்து இந்தியாவில் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது. அண்ட் 18 வயசுக்கு மேலே இருந்தால் கன்சென்ட்டும் கிடையாது, கன்சென்ட்டுக்கான ரைட்டும் கிடையாது. அப்போது இன்கேஸ் வந்து அந்த விமன் ஒய்ஃபாக இல்லை அப்படின்னா, அப்போ இன்கேஸ் அந்த விமன் வந்து ஒய்ஃபாக இல்லை அப்படின்னா ஈவன் 18 வயசுக்கு மேலே இருந்தாலுமே அதை ரேப்பாக கன்சிடர் பண்ணலாம். அப்போ அதுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒன்று அகேன்ஸ்ட் ஹர் வில், இல்லை அப்படின்னா வித்தவுட் ஹர் கன்சென்ட், இல்லைனா பை கோயர்ஷன், ஃபியர் ஆர் ஃப்ராட், இல்லைனா இஃப் தட் கேர்ள் இஸ் அ மைனர். ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த மைனர் கேர்ளை பொறுத்த வரைக்கும் ஈவன் மைனர் கேர்ள் கன்சென்ட் கொடுத்துருந்தாலும் தட் இஸ் அ ரேப். அண்ட் மென்டலி ஃபிசிக்கலி இன்கெப்பாசியேட்டட் உமன், ஸோ இதெல்லாமே ரேப்பாக கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இப்போ ஒரு விமன் வந்து நான் கன்சென்ட் கொடுக்கல, இல்லை அந்த பர்சன் என்னை கோவர்ஷன் பண்ணிட்டாங்க, இல்லை ஃப்ராட் பண்ணிட்டாங்க, இல்லைனா என்னோட வில்லுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி ஆகணும். எவிடன்சஸ் வேணும். ஒன்று வந்து விக்டிமோட டெஸ்டிமனியை எடுத்துக்குவாங்க, இன்னொன்று வந்து மெடிக்கல் ஆர் ஃபாரன்சிக் எவிடன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க, இன்னொன்று வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் ஆர் ஃபாரன்சிக் எவிடன்ஸ், விச் மீன்ஸ் லைக் இப்போ சேட்டு, அந்த பர்சனோட சேட் ஹிஸ்ட்ரி, மெசேஜ் பண்ணது, கால் ரெக்கார்டிங்ஸ், இதெல்லாமே எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த செக்ஸை வந்து ரேப்புன்னு கன்சிடர் பண்ணி அதுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ டெல்லி ஹைகோர்ட் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்குள்ள நடந்தது வந்து ப்ராசக்யூட்ரிக்ஸ், விச் மீன்ஸ் இட் ஹேப்பன்டு பிகாஸ் ஆஃப் தே ஹேட் அஃபெக்ஷனேட் ரிலேஷன்ஷிப். ஏன்னா இதில் அந்த விமனோட டெஸ்டிமோனி மட்டும்தான் இங்கே வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ மெடிக்கலோ ஃபாரன்சிக் எவிடன்ஸோ கிடைக்காது. அண்ட் இன்னொன்று, அந்த விக்டிம் வந்து சொன்ன டெஸ்டிமோனியில் எல்லாமே இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது, அவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்குது. இன்னொன்று சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸும் கிடையாது. அப்போ இது என்னது? இது வந்து அஃபெக்ஷனேட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. பட் அவங்க வந்து இப்போது இதை ரேப்பாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டிவிஷன் கோர்ட் தண்டனையும் கொடுத்துருக்காங்க. அந்த தண்டனை வந்து செல்லாது அப்படின்ட்டுன்னு டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஓவராலாக இந்த இஷ்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாமுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யூஸ் ஆகும். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், இந்தியா சுபான்ஷு வில் ஃப்ளை டு ISIS இன் மே ஃபார் ஆக்சியோ மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இந்தியா வந்து யூஎஸோட ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி அண்ட் இன்னும் சில அதர் கண்ட்ரீஸோட கொலாபரேட் பண்ணி ஒரு 4 ஆஸ்ட்ரோனாட்ஸை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு May 25 வந்து அனுப்ப போகிறாங்க. அதுதான் ஆக்சியம் மிஷன். ஸோ இதில் செலக்ட் ஆகிருக்கிற, இதில் பைலட்டாக செலக்ட் ஆகிருக்கிற இந்த சுபான்ஷு சுக்லா இருக்கார் இல்லையா, இவரை ஆல்ரெடி இஸ்ரோவோட ககன்யான் மிஷனுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ககன்யான் மிஷன் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேன்டு ஸ்பேஸ் மிஷனாக இருக்க போகுது. இப்போ அதுக்கு ப்ரில்யூடாக நடக்கிற மாதிரி இந்த ஆக்சியம் மிஷன் வந்து இருக்க போகுது. ஓகே, இந்த மிஷனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் அ லாங், அதாவது 40 இயர்ஸ் கேப்பில் ஸ்பேஸ்க்கு போகிற ஃபர்ஸ்ட் இந்தியன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு போன இந்தியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா, CST-11 1984 ஸ்பேஸ்க்கு போயிருந்தார். ஆனால் இவர் இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு, விச் மீன்ஸ் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோனாட் டு விசிட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் த்ரூ ஆக்சியம் 4. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. that's it for this article. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிகல், லீட் ஆர்டிகல், தி அதர் ஸ்பேஸ் ரேஸ், த ஜியோபொலிட்டிக்ஸ் ஆஃப் சேட்டலைட் நெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதனால் இந்த நியூஸ் ஆர்டிகல் வந்திருக்குன்னா, ஒன்று வந்து ஏர்டெல் அண்ட் ஜியோ 2 பேரும் ஸ்டார்லிங்க், எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் இருக்கு இல்லையா, இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்க சேட்டலைட் மூலயமா என்ன பண்ணுவாங்க, இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட கொலாபரேட் பண்ணி இந்தியாவில் சேட்டலைட் பேஸ்டு இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து கொடுக்கறதுக்கு இந்த கம்பெனிஸ் வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டார்லிங்க் வந்து இந்தியாவில் வந்துச்சுன்னா இதனால் என்ன பெனிஃபிட் அண்ட் என்ன கன்சர்ன் அண்ட் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இந்தியாவுக்கு வந்து டெஃபினட்டாக எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஸ்டார்லிங்க் கம்பெனி வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அதுவும் US பேஸ் கம்பெனி. நம்ம வந்து ஒரு ஃபாரின் கம்பெனியோட டெக்னாலஜி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடும். மொனோபலைசேஷன் இஷ்யூ இருக்குது அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸும் இருக்குது. ஸோ அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருந்தாலுமே ஜியோபொலிட்டிக் ஆஸ்பெக்ட்ஸும் வந்து இந்த இஷ்யூவில் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்தியாவுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் கம்பெனிக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் டிஜிட்டல் டிவைடு இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ டிஜிட்டல் டிவைடு அப்படின்னா என்னென்னா, இப்போது இந்த உலகத்தில் உள்ள அதர் கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணுறப்போ இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த இன்டர்நெட் யூசர்ஸ் இந்தியாவுக்குள்ளே நம்ம டொமஸ்டிக்காக கம்பேர் பண்ணுறப்போ அர்பன் ஏரியாவில் தான் அதிகமாக இருப்பாங்க, ரூரல் ஏரியாவில் இருக்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் ஸ்பேஸில் டாமினேட் பண்ணுறது அர்பன் பீப்புள்
பீப்புளாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி தான், விச் மீன்ஸ் இன்டர்நெட் வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதே இது ரூரல் ஏரியாவுக்கு போனோம்னா இன்டர்நெட் கிடைக்காது. ஸோ அப்போது ரூரல் ஏரியாவை ஏன் கவர் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வந்து ப்ராஃபிட்டை நோக்கி போகிற கம்பெனிஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அண்ட் பண்ணுனா யார் தான் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ அதுக்கு BSNL வந்து என்ன பண்ணுவாங்க? முயற்சி எடுப்பாங்க. ஆனால் BSNL எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ இன்னுமே அவங்க 5Gக்கெலாம் வரல. ஸோ எந்த அளவுக்கு ரிலையபிளாக ரிமோட் ஏரியாஸில் ரூரல் ஏரியாவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது தெரியாது. அப்போ அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து இந்த டிஜிட்டல் அக்சஸ் கிடைக்காதனால ஸோ அந்த ரூரலில் இருக்கிறவங்களுக்கும் அர்பனில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிவைடு வந்து வருது. ஓகே, இதுதான் டிஜிட்டல் டிவைட். ஸோ இந்த டிஜிட்டல் டிவைடு இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு தான் சொல்ல முடியுமான்னு கேட்டால் இல்லை, அது மட்டும் டிஜிட்டல் டிவைட் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாவே இருந்தாலுமே ஒரு யங்ஸ்டருக்கும் ஏஜ்டு பர்சனுக்கும் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ இவங்க அதிகமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க, இவங்க ஏஜ்டு பர்சன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் த டிஜிட்டல் டிவைட். பட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால உருவாகிற டிஜிட்டல் டிவைட் இந்தியாவில் இருக்குது. அப்போ ஸ்டார்லிங்க் வந்து ஒரு சேட்டலைட் பேஸ்டு இன்டர்நெட் ப்ரொவைடராக இவங்களோட கொலாபரேட் பண்ணி இவங்க இன்டர்நெட் கொடுக்குறனால ரூரல் ஏரியாவை வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டால் கவர் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்தியாவுக்கு இருக்கிற பெனிஃபிட். அண்ட் வந்து இந்த கம்பெனிஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் ஜியோக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவான எக்ஸ்பேன்ஷன், விச் மீன்ஸ் அவங்க வந்து இந்த இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறைய டவர் அது இதுன்னு நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு கொலாபரேஷன் தானே. ஸோ அதனால் ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க, இவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட், அவ்வளோதான். ஸோ இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவான எக்ஸ்பேன்ஷன். அண்ட் இந்தியாவோட டிஜிட்டல் எக்கானமியை இன்னுமே இது பூஸ்ட் பண்ணும். நிறைய பீப்புள் வந்து டிஜிட்டல் கவர்க்குள்ளே வந்தாங்கன்னா டிஜிட்டல் எக்கானமி பூஸ்ட் ஆகும். ஓகே, பட் ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் மெயினான கன்சர்ன் என்னென்னா, ஒன்று வந்து இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படின்றது இது வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, நேஷனல் செக்யூரிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் கால் த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ நமக்கு இங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி. US கவர்மெண்ட் வந்து நினைச்சாங்க அப்படின்னா இந்த சேட்டலைட் கனெக்டிவிட்டி மூலியமா சர்வேலன்ஸ் ஆக்டிவிட்டி வந்து பண்ண முடியும். அப்போ இது வந்து ஃபாரின் கண்ட்ரியோட கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான ஒரு ரிஸ்க் வந்து நமக்கு இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஆத்தர் சொல்லியிருக்கிறது ஸ்டார்லிங்கோட மொனாப்பலி. ஏன்னா இப்போ வந்து அமேசானாக இருக்கட்டும், இன்னும் சில அதர் கம்பெனிஸ் வந்து சேட்டலைட் இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இருக்கிறதுலையே அதிகமான சேட்டலைட் வச்சிருக்கிறது இவங்க தான். 7000 சேட்டலைட் மூலியமாக இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்ட் ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 650 சேட்டலைட் தான் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. அப்போ ஃபியூச்சர் இந்த சேட்டலைட் இன்டர்நெட் மார்க்கெட்டை வந்து ஸ்டார்லிங் வந்து மொனாப்பலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொனாப்பலி பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொல்கிறது தான் ப்ரைஸ், நெகோஷியேட் பண்ணவே முடியாது. அப்போ இதை ஒரு கன்சர்னாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த கீவேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஜிட்டல் சாவர்னிட்டி. உங்களுக்கு வந்து எஸ்ஏல இல்லை எத்திக்ஸில் இல்லை ஜிஎஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் டேர்ம் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா வாட் இஸ் டிஜிட்டல் சாவர்னிட்டின்னு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டெக்ஸ்ட் தெரியும் அண்ட் கண்டென்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு நீங்கள் பெட்டராக எழுதலாம். ஓகே, அப்போ டிஜிட்டல் சாவர்னிட்டி கொண்டு வர்றதுக்கு இந்தியா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் மாடல் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் இண்டிஜினஸாக ஒரு சேட்டலைட் நெட்வொர்க் வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணணும். இட் டேக்ஸ் டைம், பட் நம்ம டெவலப் பண்ணணும். அதே மாதிரி இந்த டொமஸ்டிக் பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதாவது ஸ்டார்லிங்கோட ஜியோ அண்ட் ஏர்டெல் வந்து பார்ட்னர்ஷிப் போயிருக்காங்க இல்லையா, இது மூலியமாக இந்தியன் கவர்மெண்ட் இன்டைரக்டாக ஸ்டார்லிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இருந்தாலுமே இதில் ஒரு குறை இருக்குது. ஏன் அப்படின்னா BSNL இஸ் அவுட் ஆஃப் திஸ் ரேஸ். ஓகே, பட் அது இந்தியன் கம்பெனிஸ் தான், ஸோ நம்ம லேவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்கோட பேசி எப்படியாவது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை வந்து நம்ம கொண்டு வரணும். அண்ட் அவங்கள வந்து இந்தியாவில் ஜென்ரேட் ஆகிற டேட்டாவை இந்தியாவிலே லோக்கலாகவே ஸ்டோர் பண்ணுறதுக்கான இதையும் நம்ம மேண்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் ஓவரால் இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் எடிட்டோரியல் ஆர்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் டேட்டா அண்ட் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா, நித்தி ஆயோக்கும் நேஷனல் கவுன்சில் ஃபார் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச்சும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்ஸ் எக்கனாமிக் ஃபாரம் அப்படின்ற ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா நேற்று. ஸோ இதில் வந்து எல்லா ஸ்டேட்ஸோட ஃபினான்ஸோட டேட்டாவை வந்து இதில் என்ன பண்ண போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. ஓகே, அதை பற்றி வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல் தான் இது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் இருக்கு இல்லையா, இப்போ ரீசெண்டாக இஷ்யூ என்ன அப்படின்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து இந்த சென்டரோட டேக்ஸ் டெவல்யூஷன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டேக்ஸ்ல இருந்து ஒரு டிவிசிபிள் பூல் வந்து ஒரு போர்ஷனை வந்து ஒதுக்கி அதை வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. அப்படி பிரித்து கொடுக்கறதுல இந்த டெவல்யூஷனில் இது வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னா லைக் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுற சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து கம்மியான பணமும், டேக்ஸ் கம்மியாக பே பண்ணுற நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அதிகமான பணமும் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட். அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க
பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் மேல கம்ப்ளைண்ட் வருது இல்லையா? ஸோ அத பேஸ் பண்ணி ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. இனிமே வந்து இந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம டேட்டா டிரான்ஸ்பரன்சி மூலியமா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப இத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். அதாவது இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா? அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் குடுப்பாங்க இல்லையா? உங்களோட டாக்ஸ்ல இருந்து எவ்வளோ புல் வந்து டெவல்யூஷனுக்கு எவ்வளோ பிரிச்சு தரணும்? அது வெர்டிகலா எவ்வளோ இருக்கணும்? அண்ட் ஹாரிசான்டலா எவ்வளோ இருக்கணும்? அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த டேட்டாவ அவங்க லேவரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ டெவல்யூஷன் ஃபார்முலா வந்து மோர் ஈக்குவிட்டபிளா கொண்டு வரணும் இத வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் வந்து பாலிசி ஃபார்முலேஷன் எடுக்கிறப்போ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி பாலிசி ஃபார்முலேஷன் எடுக்கணும். அண்ட் கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு ஓவராலா சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல்.